ஃப்ரை ஆகிடுச்சு வெங்காயம் தக்காளியும். இப்போ நம்ம அது கூட விசில் போட்டு இந்த ஈரலை சேர்த்துடலாம். இது கூட நம்ம இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா, கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அது கூட கால் ஸ்பூன் மட்டன் மசாலா, ஆல்ரெடி ஈரல் வறுக்கும்போதே விசில் போடும்போதே கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்தாச்சு. அது கொஞ்சம் உப்பு நம்ம தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. ஃபைனலாக நம்ம வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் காரத்துக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். ஒரு ஸ்பூன் அவ்வளோதான். இப்போ நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணணும். இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம ஈரலுக்கு நம்ம அந்த அவிச்சு வச்ச தண்ணியை லைட்டாக விட்டால் போதும். போதும், இதில் ஈரல் வெந்துடும் நல்லாவே. நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. ஈரல் வந்து நம்ம வந்து ஃப்ரை மாதிரி எடுத்துக்கிட்டா தான் ரைஸில் போட்டு சுட சுட பசஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடணும். இப்போ வந்து நல்லா வந்து ஈரல் வந்து எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது கூட க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி 3 நல்லா கலந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ அடுத்து இன்னொரு ஃப்ரை இருக்குது, அதுக்காக நான் கொஞ்சம் புதினா எக்ஸ்ட்ராவே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே போடக்கூடாது. அவ்வளோதாங்க. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி நீங்கள் ஈரல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டெய்லியும் ஒரு டிஷ் உங்களுக்காக நான் ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.